டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் ஒன்று திருச்செந்தூர். இந்த கோவில் உள்ள மூலவரின் சிலையை கிட்டத்தட்ட 350 ஆண்டுகளுக்கு முன்பு டச்சு படையினர் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கடல் கடந்து சென்ற அந்த சிலை சில காலத்திற்கு பிறகு மீண்டும் கோவிலை வந்தடைந்துள்ளது. இந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது தெரியுமா? சிலையை கொள்ளையடித்த டச்சு படையினருக்கு நேர்ந்த கதி என்ன தெரியுமா? வாருங்கள் விரிவாக பார்க்கலாம். 1648ஆம் ஆண்டு கடல் மார்க்கமாக வந்த டச்சு படையினர் திருச்செந்தூர் முருகன் கோவிலை கைப்பற்றினர். அந்த சமயத்தில் அப்பகுதியை ஆண்டு வந்த திருமலை நாயக்கர் ஒரு சிறந்த முருக பக்தர். டச்சு படையினர் கோவிலை கைப்பற்றிய செய்தி கேட்டு வெகுண்டெழுந்த திருமலை நாயக்கர் பெரும் படையை திரட்டிக் கொண்டு சென்று டச்சு படைகளை எதிர்த்தார். ஆனால் அம்முயற்சியில் அவர் வெற்றி பெறவில்லை. திருக்கோவிலில் இருந்த நகைகளை கைப்பற்றியதோடு நில்லாமல் சண்முகர், நடராஜர் ஆகிய 2 உற்சவ மூர்த்திகளையும் தங்க விக்கிரங்கள் என கருதி எடுத்துக்கொண்ட டச்சு படையினர் மீண்டும் கடல் வழியே தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். மேலும் செல்லும் வழியிலேயே உற்சவ மூர்த்திகளை உருக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். அச்சமயம் கடல் நீரில் திடீரென்று பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. காற்றும் பெரும் வேகம் கொண்டு சூறாவளி என மாற கப்பல் கடுமையாக ஆட்டம் காண துவங்கியது. டச்சு படையினர் மிகவும் கலங்கி ஏகமனதாக முடிவெடுத்து தாங்கள் கைப்பற்றிய உற்சவ மூர்த்திகளை கடலில் சேர்த்து விட்டனர். அந்த கணமே கடல் நீரின் கொந்தளிப்பு தணிந்து காற்றின் வேகமும் சீரடைந்தது கண்டு டச்சு படையினர் பெருவியப்புற்றனர். இந்த வரலாற்று நிகழ்வு டச்சு நாட்டின் இராணுவ குறிப்புகளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நடந்த 5 ஆண்டுகளுக்கு பின் உற்சவ மூர்த்திகளை மீண்டும் செய்விக்கும் பணி தொடங்க பெற்றது. அதே சமயம் வடமலையப்பர் எனும் பக்தரின் கனவில் ஆறுமுக கடவுள் தோன்றி உற்சவ மூர்த்திகளை கடலில் இருக்கும் இடத்தை காண்பித்து அடையாளமாக ஒரு எலுமிச்சை கனியும் கருடப்பறவையும் தோன்றும் என்று அறிவித்து அருளினார். திருவருள் திறத்தை வியந்து போற்றிய வடமலையப்பர் கடலில் மூர்த்திகளை தேடும் பணியை துவங்கினார். குறிப்பிட்ட இடத்தில் எலுமிச்சை கனி மிதந்து வருவதையும் அதை கருடப்பறவையும் வானில் வட்டமிடுவதையும் கண்டு கடலுக்கு அடியில் நீந்தி சென்று உற்சவ மூர்த்திகளை வெளிக்கொணர்ந்தார். திருச்செந்தூர் திருக்கோவிலில் ஒரு சுபயோக தினத்தில் சண்முக பெருமானை மீண்டும் பிரதிஷ்டை செய்தனர். திருச்செந்தூர் வாழ் மக்கள் தங்கள் வாழ்வோடும் ஆன்மாவோடும் கலந்துவிட்ட சண்முக கடவுளை போற்றி துதித்தனர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.